अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औदु बिल्लाहि मिनश्शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा रब्बி ज़ிதனி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் மீண்டும் நம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்னைக்கான நினைவூட்டல் எதை பற்றி அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை பற்றி. எத்தனையோ துவாக்கள் ரசூல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு துவா அல்லாஹுவே தன்னுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்து இந்த துவாவை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன துவா. இது என்ன துவா, இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை எந்த சூழலில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த துவாவை அல்லாஹ் எப்போ ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட மக்காவுடைய ஒரு இறுதி காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் பயணம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது உண்மை அப்படின்னு சொல்லி அந்த சமூக மக்கள் யாருமே ஏற்றுக்கலை. ரசூலுல்லாஹ் ஏதோ கற்பனையாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஏளனம் செஞ்சிட்டு இருந்த ஒரு சூழல். அது மட்டும் அல்லாது, இன்னி இந்த மக்கா மாநகரத்தில் இருந்தால் இஸ்லாம் பெரிய வளர்ச்சி அடையாது, இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நம்ம நகர்த்துறது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலையும் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. நம்ம தாயிஃப்க்கு சென்று அங்கே உள்ள மக்கள் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சி ரசூலுல்லாஹ் போன போது அங்கேயும் அந்த முயற்சியும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு தோல்வியாக அமைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய எதிர்காலம் அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு சூழலில் தான் அல்லாஹ் இந்த ஒரு துவாவை ரசூலுல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த துவா 17வது அத்தியாயத்துடைய 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு முந்தைய வசனங்களை நம்ம பார்த்தா தெரியும். அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த மக்கள் உன்னை இங்கேருந்து சுத்தமாக அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் தான் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த துவாவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். இந்த துவாவை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு தொடர்ந்து செய்யுமாறு கட்டளையிடுறான். ஒரு பிரார்த்தனை நம்ம இறைவன் கிட்ட கேட்கணும்னா அல்லாஹ் அதை எப்படி விரும்புகிறான், ஏதாவது ஒரு சின்ன நற்செயல்களை செஞ்சுட்டு கேட்கணும். தொடர்ந்து ஏதாவது நன்மைகள் செஞ்சுட்டு அந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கணும். உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே இருந்த பெண்களுக்கு நீர் புகட்ட உதவிட்டு ஒரு மரத்தடியில் நின்றுட்டு, யா அல்லாஹ், நான் ஒரு உதவி செஞ்சுட்டேன், எனக்கு நீ ஒரு உதவி செய் அப்படிங்கிற ஒரு ரீதியில் நீ எனக்கு எதை அனுப்புனாலும் அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கேன்னு சொல்லி துவா செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு அமலை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான். அந்த அமல் என்ன அப்படின்னா, ஃபர்லான தொழுகைகளை முறையாக நிறைவேற்றணும். முதலாவது விஷயம். 2வது, தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றணும். அப்போது ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை செஞ்சு அது நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் இந்த ஃபர்லான தொழுகைகளையும் தஹஜ்ஜத்தையும் முறையாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 2 விஷயங்களையும் சொல்லிட்டு தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறான். அந்த துவா என்ன அப்படின்னா, ரப்பி அதுஹில்னி முதுஹல சுதுக்கின் வாஹிரிஜ்னி முதுஹல சுதுக்கின் வஅஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. யா அல்லாஹ், என்னை உண்மையை கொண்டு சிறந்ததாக என்னை நுழையச் செய்வாயாக, இன்னும் என்னை சிறந்ததாக வெளியேறச் செய்வாயாக, உன் புறத்திலிருந்து எனக்கு சக்தி வாய்ந்த ஒரு உதவியாளனை ஏற்படுத்துவாயாக அப்படிங்கிற துவாவை தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன விஷயங்களை சொல்ல வரான், நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னா, முதலாவது படிப்பினை, நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அதுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது முதல்ல உங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வேணும். அதனால தான் அல்லாஹ் இந்த துவாவில் குறிப்பிடும் பொழுது எப்பயும் ஒரு இடத்துல இருந்து வெளியேறினா தானே இன்னொரு இடத்துக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் இந்த துவாவில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது முதல்ல ஒரு சிறந்த நுழைதலை பற்றி குறிப்பிடுறான், 2வதாக தான் வெளியேறுதலை பற்றி குறிப்பிடுறான். அப்போ எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு மனிதன் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த சூழலிலிருந்து உங்களை வெளியேற்றுவது அல்லாஹ். இங்கேருந்து நம்ம எப்படியோ நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அது முதலாவது படிப்பினை.
இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதும் போகிறதும் இயல்பு. சோதனைகள் இல்லாத எந்த மனிதனும் இல்லை. அதுதானே மனித வாழ்க்கையுடைய நேதி. அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் அல்லாஹுடைய ஈமானும் அல்லாஹ் மேலே உள்ள தவக்கலும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குற இரண்டாவது விஷயம். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறது போல முதுகல சுதுக்கின் முஹுரஜ சுதுக்கின், சிறந்த நுழைதல் சிறந்த வெளியேறுதல் அப்படின்னு சொல்லி இதை தர்ஜுமா பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிதுக் அப்படின்னா உண்மையான நுழைதல் உண்மையான வெளியேறுதல். உண்மை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இஸ்லாம் அப்படிங்கிற இந்த உண்மை கொள்கை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் மட்டுமே எனக்கு உதவியாளன் அப்படிங்கிற ஒரு உண்மையான மனநிலையோடு என்னை நுழைய செய்ய அல்லாஹ், அந்த ஒரு உண்மையான மனநிலையோடு என்னை ஒரு இடத்துல இருந்து வெளியேற்றிய அல்லாஹ். எப்பயும் ஒரு சோதனைகள் வரும்பொழுது ஒன்று அல்லாஹ்வை நெருங்கி போயிடுவாங்க, அல்லது அல்லாஹ்வை விட்டு தூரமாகி போயிடுவாங்க. அல்லாஹ் மேலே ஒரு அதிருப்தி வந்துடும், அல்லாஹ் கிட்ட ஒரு ஏமாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் உங்களை கடந்து போனாலும் சரி, நீங்கள் அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உதவியாளனை கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த துவாவை ரசுல்லா கேட்டாங்க. இந்த துவாவுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது? ரசுல்லா மதீனாவுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி 2 நாட்களாக மக்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படிப்பட்ட ஊர்லேருந்து வெளியேறினாங்க, இவர் இனிமேல் இங்கே உயிரோடவே இருக்கக்கூடாது, இவரை கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல்லிருந்து ஒரு வெளியேறிய மனிதருக்கு எதிர்பார்ப்பும் ஆவலும் நிறைந்த ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளும் அல்லாஹ் சொன்ன இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை செஞ்சு வந்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைத்தது போல ஒரு சக்தி வாய்ந்த உதவி நம்மளுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இது எப்படிப்பட்ட உதவியாக இருக்குன்னா, நம்மளுடைய எதிரியை கூட அல்லாஹ் நம்மளுக்கு உதவியாளனாக மாற்றுறதுக்கு வல்லமை மிக்கவன். எப்படி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஃபிரௌனையே அல்லாஹ் அவருக்கு உதவியாளனாக மாற்றின மாதிரி நம்மளுக்கும் அல்லாஹ் நிச்சயம் ஒரு உதவியை அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய உதவியை பற்றி திருக்குரானில் சொல்லும் போது சொல்கிறான், இன்ன நஸ்ருல்லாஹி கரீபுன், நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி சமீபத்திலேயே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.